ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 55ஆம் அத்தியாயம். யோகத்தின் இயல்புகள். சூதர் கூறினார். பாப்ரவ்யரின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்த குருகுலத்தை சேர்ந்தவர் ஆச்சரியமடைந்தார். அவரது உடல் மயிர் சிலிர்த்தது. அவர் மிகுந்த பக்தியுடன் நாரத முனிவரை வணங்கினார். அவரை நீண்ட நேரம் புகழ்ந்துரைத்த பின்னர் அவர் நாரத முனிவரிடம் இவ்வாறு உரையாடினார். முனிவரே, குப்த கஷேத்திரம் நன்கு பாதுகாக்கப்பட்ட புனித தலம் குறித்த பெருமைகளை தங்களிடமிருந்து கேட்டும் எனக்கு முழுமையாக திருப்தி ஏற்படவில்லை. அதனை மீண்டும் விவரிப்பது தங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். நாரத மாமுனிவர் கூறினார். குருகுலத்தின் தலை சிறந்தவரே, மகத்தான லிங்கமான கௌதமேஸ்வரரின் பெருமையை நான் விவரிக்கிறேன். அதனை கவனத்துடன் செவிமடுங்கள். மகத்தான யோகியான அக்ஷபாதர் கௌதமர் என்ற பெரும் முனிவராக திகழ்ந்தார். அந்த புனிதமான இறைவனே கோதாவரி நதியை தக்கான பகுதிக்கு கொண்டு வந்தார். அவர் அகலிகையின் கணவர் ஆவார். குப்த கஷேத்திரத்தின் பெருமையை அறிந்த அவர் இங்கு யோக பயிற்சியை மேற்கொண்டு ஒரு பெரும் தவத்தை செய்தார். யோகத்தில் முழுமையையும் அதன் விளைவாக கிடைக்கும் ஆற்றல்களையும் அடைந்த பின்னர் உயரிய ஆன்மா கொண்ட கௌதம முனிவரால் கௌதமேஸ்வரர் என்ற பெயருடைய லிங்கம் இங்கு நிறுவப்பட்டது. ஒரு பக்தர் இந்த மகத்தான லிங்கத்திற்கு நீராட்டி சந்தன குழம்பை பூச வேண்டும். பல வகையான மலர்களை கொண்டு அதை வழிபட்ட பின்னர் அதன் முன் நறுமணம் கமழும் தூபத்தை காண்பிக்க வேண்டும். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். மேலும் ருத்ரனின் உலகில் கௌரவிக்கப்படுவார். அர்ஜுனன் கூறினார். நாரதரே, யோகத்தின் பொதுவான அம்சங்களின் சுருக்கத்தை நான் சரியாக அறிய விரும்புகிறேன். யோகம் என்பது விடுதலைக்கான மிகச்சிறந்த வழிகளை காட்டிலும் மேலானது என்பதால் மக்கள் அனைவரும் அதனை புகழ்கிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார். குருகுலத்தில் தலை சிறந்தவரே, யோகம் குறித்த உண்மையை நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். இதனை செவிமடுப்பதன் மூலமே ஒருவன் அசுத்தங்களிலிருந்து விடுபடுகிறான். அப்படி இருக்க அதை பயிற்சி செய்தால் என்ன கூற? மனதின் அலைபாயும் தன்மைகளை அடக்குவதே யோகத்தின் சாராம்சம் என்று கூறப்படுகிறது. யோகிகள் அஷ்டாங்கம் எனப்படும் 8 அங்கங்களை பயிற்சி செய்வதன் மூலம் இதனை அடைகிறார்கள். யோகத்தின் அங்கங்களாவன விலக்குதல் அல்லது அறநெறி யமம், கடைபிடித்தல் அல்லது நன்னெறி நியமம், மூச்சு கட்டுப்பாடு, பிராணாயாமம் இது 3வது, அடக்கல் பிரத்யாகாரம், நிலைத்த கவனம், தாரணை, தியானத்தின் பொருள், தியேயம், தியானம் மற்றும் 7வதாக முழுமையான மன ஒருமைப்பாடு ஆகிய சமாதி. இவ்வாறாக யோகம் 8 அங்கங்களை கொண்டதாக போற்றப்படுகிறது. பாண்டுவின் மைந்தனே, அந்த 8 அங்கங்களின் தனித்தனி பண்புகளை செவிமடுப்பாயாக. இவற்றை முறைப்படி பயில்வதன் மூலம் ஒருவன் யோக நிலையை அடைகிறான். அகிம்சை, வன்முறை இன்மை, வாய்மை, திருடாமை, பிரம்மச்சரிய விரதம் மற்றும் பரிக்கிரகமின்மை, பரிசு அல்லது பொருட்களை பெற்றுக்கொள்ளாமை ஆகிய 5ம் யமங்கள், விலக்க வேண்டியவை என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் பண்புகளையும் செவிமடுப்பாயாக. தனக்கு துன்பம் நேர்வதை விரும்பாதது போலவே மற்ற உயிரினங்களின் நலனுக்காகவும் முயற்சிப்பவன் முதல் யமத்தை கடைபிடிக்கிறான். இது அகிம்சை என்று அழைக்கப்படுகிறது. இது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளது. பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் தான் கண்டது, கேட்டது, ஊகித்தது மற்றும் அனுபவித்தது ஆகியவற்றை சரியாக கூறுவது சத்தியம், வாய்மை எனப்படும். அவசர காலங்களிலும் கூட மனதாலோ சொல்லாலோ அல்லது செயலாலோ பிறருடைய உடைமைகளை கைப்பற்றாமல் விலகி இருப்பது அஸ்தேயம், திருடாமை எனப்படும். துறவிகளை பொறுத்தவரை மனம், வாக்கு மற்றும் உடல் ஆகியவற்றால் உடலுறவு துன்பத்தில் ஈடுபடாமல் விலகி இருப்பது பிரம்மச்சரியம், பிரம்மச்சரிய விரதம் என்று அழைக்கப்படும். இல்லறத்தாரை பொறுத்தவரை மாதவிடாயின் 4 தினங்களுக்கு பிந்தைய காலத்தில் உறவு கொள்வது பிரம்மச்சரிய விரதத்திற்கு முரணானது அல்ல. அபரிக்கிரகம், பரிசு அல்லது பொருட்களை பெற்றுக்கொள்ளாமை என்பது பின்வருமாறு கூறப்படுகிறது. துறவிகளை பொறுத்தவரை மனம், வாக்கு மற்றும் உடல் ஆகியவற்றால் அனைத்தையும் துறப்பதே அபரிக்கிரகம் ஆகும். இல்லறத்தாரை பொறுத்தவரை மனதளவில் பற்றின்றி துறப்பதே அபரிக்கிரகமாகும். இவ்வாறாக யமங்கள் உனக்கு கூறப்பட்டன. இனி 5 நியமங்களை கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளை நீ செவிமடுப்பாயாக.
தூய்மை, மனநிறைவு, தபம், ஜபம் மற்றும் குருவின் ஆசிரியரின் மீதான பக்தி ஆகியவையே நியமங்களாகும். இந்த 5 பண்புகளையும் தனித்தனியாக செவிமடுப்பாயாக. சௌச்சம் தூய்மை என்பது 2 வகைப்படும். அவை வெளி தூய்மை மற்றும் அகத் தூய்மை ஆகும். மண் மற்றும் நீரால் சுத்தம் செய்வது வெளி தூய்மை என்றும், மனதை சுத்தப்படுத்துவது அகத் தூய்மை என்றும் கூறப்படுகிறது. 1. நியாயமான வழிகள். பிச்சை அல்லது விவசாயம் மற்றும் பிற தொழில்கள் மூலம் பெறப்பட்ட வாழ்வாதாரத்தை கொண்டு எப்போதும் மன நிறைவுடன் இருப்பதே துஷ்டி, மன நிறைவு எனப்படும். உணவை குறைத்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஒருவர் சாந்திராயணம் போன்ற விதிக்கப்பட்ட பிராயச்சித்த விரதங்களை அனுசரித்தால் அது தவம் எனப்படும். சுவாத்தியாயம் என்பது ஜபம் என்று அழைக்கப்படுகிறது. இது பிரணவத்துடன் கூடிய மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதாகும். சிவன், ஞானம் மற்றும் குரு ஆகியோரிடம் கொள்ளும் பக்தி குரு பக்தி எனப்படும். இவ்வொழுக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்து அவற்றில் தேர்ச்சி பெற்ற பின்னரே புத்திசாலியான பக்தர் மூச்சை கட்டுப்படுத்தும் பயிற்சியை தொடங்க முயல வேண்டும். யோக பயிற்சியை நாடுபவர் இதை தவிர வேறு விதமாக செய்யக்கூடாது. தூய்மையற்ற உடலில் வாயு, உடல் காற்று சீர்குலைந்து வயிற்று உபாதைகளை உண்டாக்கி விடுவதாலும், அத்தகைய வாயு கோளாறால் குஷ்டம், மந்தத்தன்மை போன்றவை ஏற்படுவதாலும் யோக சித்தியை விரும்பும் புத்திசாலியான சாதகர் முதலில் உடலை தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் பின் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது மூச்சு கட்டுப்பாட்டிற்கு முயற்சிக்க வேண்டும். பாண்டுவின் மைந்தனே செவிமடுப்பாய். மூச்சு கட்டுப்பாட்டில் தன்மைகளை நான் விவரிக்கிறேன். பிராணன் மற்றும் அபானன் சுவாசத்தின் போது உள்ளிழுத்தல் மற்றும் வெளிவிடுதல் ஆகியவற்றை முறைப்படுத்துவதே பிராணாயாமம் எனப்படும். பிராணாயாமம் 3 வகைப்படும் என்று ஞானிகள் கூறுகின்றன. அவை லகு, குறுகிய, மத்திய, நடுத்தர மற்றும் உத்தம, சிறந்த ஆகியனவாகும். 12 மாத்திரைகள் கால அளவுகள் கொண்டிருப்பது லகு வகை ஆகும். விழிகளை ஒரு முறை மூடி திறப்பதற்கு தேவைப்படும் கால அளவு 1 மாத்திரை எனப்படும். மத்திய வகையானது அதன் 2 மடங்கு, அதாவது 24 மாத்திரைகள் கால அளவை கொண்டது. உத்தம வகையானது லகுவின் 3 மடங்கு அளவை, அதாவது 36 மாத்திரைகள் கொண்டது என்று கூறப்படுகிறது. குறைகளை இவ்வாறு படிப்படியாக வெல்ல வேண்டும். முதல் வகையின் லகு மூலம் வியர்வையை வெல்ல வேண்டும். நடுத்தர வகையின் மூலம் உடல் நடுக்கத்தை போக்க வேண்டும். 3வது வகையின் மூலம் துயரத்தையும் சோர்வையும் வெல்ல வேண்டும். பத்மாசனத்தில் தாமரை இருக்கையில் வசதியாக அமர்ந்து பிராணாயாமத்தின் 3 நிலைகளான ரேச்சகம் மூச்சை வெளிவிடுதல், பூரகம் மூச்சை உள்ளிழுத்தல் மற்றும் கும்பகம் மூச்சை நிறுத்தி வைத்தல் ஆகியவற்றை அபியாசம் செய்ய வேண்டும். பிராணன்கள் உயிர்காற்று கட்டுப்படுத்தப்படுவதால் இது பிராணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது. மலைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தாதுக்கள் மற்றும் உலோகங்களில் உள்ள அசுத்தங்கள் நெருப்பில் இடப்படும் போது எவ்வாறு எரிக்கப்படுகின்றனவோ அவ்வாறே புலன்களின் குறைபாடுகளும் பிராணாயாமத்தின் மூலம் எரிக்கப்படுகின்றன. எனவே யோகத்தை அறிந்தவர் எப்போதும் உயிர்காற்றை கட்டுப்படுத்த வேண்டும். சாந்தி, அமைதி போன்ற தெய்வீக ஆற்றல்கள் பிராணாயாமத்தின் மூலம் படிப்படியாக அடையப்படுகின்றன. சாந்தி, பிரசாந்தி, தீப்தி மற்றும் பிரசாதம் ஆகிய தெய்வீக நிலைகள் முறையே அடையப்படுகின்றன. முதலாவதாக கிடைக்கும் நற்பயன் பிறப்பால் வந்தவையோ அல்லது பின்னர் ஏற்பட்டவையோ ஆன பாவங்களை செய்வதற்கான உந்துதலை அடக்குவதாகும். பேராசை மற்றும் மயக்கம், மோகம் ஆகிய குறைபாடுகள் முழுமையாக நீக்கப்பட்ட பின்னர் தவ ஆற்றல் கிடைக்கிறது. இவ்வாறு வாசனா, சாந்தி, உந்துதல்கள் அல்லது மனப்பதிவுகளின் அமைதி முதலில் ஏற்படுகிறது. அனைத்து புலன்களின் தெளிவு பிரசாந்தி என்றும், புத்தியின் தெளிவு தீப்தி என்றும், சுவாச காற்றின் பிராணனின் தெளிவு பிரசாதம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு இந்த 4 நற்பயன்களையும் அடைய வேண்டும். இத்தகைய நன்மைகளை தரும் பிராணாயாமத்தை ஒரு யோகி எப்போதும் பயிற்சி செய்ய வேண்டும். முறையாக பழக்கப்படும் போது சிங்கங்கள், புலிகள் மற்றும் யானைகள் சாந்தமடைகின்றன. அதுபோலவே பிராணனும் பயிற்சியின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும் போது வசப்படுகிறது. பிராணாயாமம் குறித்து விவரிக்கப்பட்டது. இனி பிரத்யாகாரம், புலன்களை உள்வாங்குதல் குறித்து செவிமடுங்கள். சிற்றின்ப பொருட்களை நாடி செல்லும் மனதை உள்வாங்குவதே பிரத்யாகாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மனதின் முழுமையான கட்டுப்பாடாகும்.
பிரத்யாகாரம் விளக்கப்பட்டது. இப்போது தாரணையில் மனதை ஒரு நிலையில் நிறுத்துதல், அவற்றின் சிறப்பியல்புகளை செவிமடுங்கள். நீரை தேடுபவர்கள் இலைகள் அல்லது குழாய்கள் போன்றவற்றின் வழியாக அதை மெதுவாக அருந்துவது போல யோகியும் தான் கட்டுப்படுத்திய காற்றை பிராணனை உள்வாங்கி வழி நடத்துகிறார். முதலில் மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளே நுழையும் காற்று இதயத்தை அடைந்து பின்னர் அனைத்தையும் அதன் பின் புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியையும் அடைகிறது. யோக பயிற்சியாளர் காற்றை அழுத்தி மேலே செல்வதன் மூலம் அதை 4 இதழ்கள் மற்றும் 6 இதழ்கள் கொண்ட மையங்களுக்கும் சக்கரங்களுக்கும் அத்துடன் 12 மற்றும் 32 இதழ்கள் கொண்ட மையங்களுக்கும் கொண்டு செல்கிறார். பின்னர் அவர் பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படும் உச்சந்தலை துவாரத்தில் பிராணனை உயிர் ஆற்றலை வெற்றிகரமாக நிலைநிறுத்துகிறார். 12 பிராணாயாமங்கள் சேர்ந்ததே தாரணை, மனதை ஒரு நிலையில் நிறுத்துதல் என்று போற்றப்படுகிறது. இத்தகைய 10 தாரணைகளை நிலைநிறுத்திய பின்னர் யோகி அழியாத பொருளுடன் சமத்துவத்தை, ஐக்கியத்தை அடைகிறார். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, தாரணையை குறித்து பயிற்சி செய்பவர் எதனை தியேயமாக தியானத்தின் பொருளாக கொள்ள வேண்டும் என்பதனை தன்மைகளை செவிமடுப்பாயாக. தியேயம் பல வகைகளை கொண்டது, அதற்கு முடிவே இல்லை, அது எல்லையற்றது. சிலர் சிவனை தியானிக்கிறார்கள், சிலர் பகவான் ஸ்ரீஹரியை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிக்கிறார்கள், சிலர் சூரிய தேவனை, வேறு சிலர் பிரம்மதேவரை மற்றும் சிலர் உன்னத சக்தியான தேவியை தியானிக்கிறார்கள். எதை ஒருவன் தியானிக்கிறானோ அதனுடன் அவன் ஒன்றி விடுகிறான். எனவே எப்போதும் 5 முகங்களை கொண்ட இறைவனான சிவனாரை, ஹரனாரை எண்ண வேண்டும். ஹரனை பின்வருமாறு தியானிக்க வேண்டும். அவர் பத்மாசனத்தில் தாமரை இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். வெண்மையான நிறம் கொண்டவர், கரத்தில் மாதுளம் பழம் ஏந்தியவர், தியான நிலையில் இருப்பவர். ஆன்மீக ஆனந்தத்தால் அவரது முகம் பிரகாசிக்கிறது. அவர் 10 கரங்கள் கொண்டவர். அந்த பொருள் மூர்த்தி, தியானத்திற்கான அந்த பொருள் உனக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. எனவே தியானத்தை செய்ய வேண்டும். தியானத்தின் முக்கிய அம்சம் இதுவே. தாரணையை மேற்கொண்டவர் தியான பொருளில் இருந்து அரை கணம் கூட விலகி இருப்பதில்லை. இந்த நிலையை அடைந்த பின்னர் அதனை அடைவது மிகவும் கடினம். யோகத்தில் தேர்ச்சி பெற்ற பக்தன் வேறெதையும் சிந்திப்பதில்லை. இதுவே சமாதி, முழுமையான மன ஒருமைப்பாடு என்று கூறப்படுகிறது. சமாதியின் தன்மைகளை நான் தெளிவாக விளக்குவதை நீ செவிமடுப்பாயாக. ஒலி, ஊறு, தொடு உணர்வு, சுவை, மனம் மற்றும் நிறம் ஆகிய புலன் நுகர்வுகளிலிருந்து விடுபட்டு உன்னதமான புருஷனை, பரமாத்மாவை அடைந்தவர் சமாதி நிலையில் நிலை பெற்றவராக போற்றப்படுகிறார். அந்த சமாதி நிலையை அடைந்த பின்னர் ஒரு மனிதன் கவன சிதறல்களால் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. சமாதியில் நிலைத்திருப்பவர் கடுமையான வலியால் கூட அசைக்கப்படுவதில்லை. 100கணக்கான சங்குகள் ஊதப்பட்டாலோ அல்லது செவிக்கு அருகில் பேரி முரசுகள் முழங்கப்பட்டாலோ கூட அவர் எந்த வெளி ஓசையையும் செவிமடுப்பதில்லை. சாட்டையால் அடிக்கப்பட்டாலோ, உடல் எரிக்கப்பட்டாலோ அல்லது கடும் குளிரும் பயங்கரமான சூழலும் கொண்ட இடத்தில் வைக்கப்பட்டாலோ கூட அவர் எந்த வெளி தொடு உணர்வையும் அனுபவிப்பதில்லை. அத்தகைய மனிதரை பொறுத்தவரை நிறம், மனம் மற்றும் சுவை போன்ற புல நுகர்வுகளை குறித்து கூறுவதற்கென்ன இருக்கிறது? மேலும் ஆத்மாவின் மூலம் ஆத்மாவை கண்டு சமாதி நிலையை அடைந்த அந்த நபரை தாகமோ அல்லது பசியோ சிறிதும் துன்புறுத்துவதில்லை. நிலையான சமாதி நிலையை அடைந்த பின்னர் ஒரு மனிதன் பெரும் அந்த பரம மகிழ்ச்சியானது சொர்க்கத்திலோ, பாதாள உலகங்களிலோ அல்லது மானுட உலகத்திலோ காணப்படுவதில்லை. குருகுலத்தின் தோன்றலே இவ்வாறு யோக ஆற்றலை அடைந்த ஒருவருக்கு 5 மிக கொடிய தடைகள் உள்ளன. அவற்றினை செவிமடுப்பாயாக. பிரதிபா, அறிவுசார், ஸ்ரவண, செவிமடுத்தல், கேட்டல் சார்ந்த தெய்வீக பிரம்ம சுழற்சி அல்லது மயக்கம் மற்றும் கொடிய ஆபர்த்த சுழற்சி மீண்டும் மீண்டும் நிகழ்தல் ஆகியன. அவை அவரது அறிவு
அனைத்து சாஸ்திரங்களையும் கிரகித்து கொள்ளும் போது பிரதிபா எனும் குறைபாடு ஏற்படுகிறது. இது சத்வகுண தன்மை கொண்டது. அதனால் அந்த யோகி விரைவில் மிகுந்த மனச்செருக்கு அகங்காரம் கொண்டவராக மாறுகிறார். ஸ்ரவணம் என்பது ஆயிரக்கணக்கான யோஜனை தூரத்தில் உள்ள ஒலிகளை கேட்கும் திறனாகும். இது இரண்டாவது சாத்வீக குறைபாடாகும். இதனை காரணமாக கொண்டு செருக்குடன் இருப்பவர் அழிவை சந்திக்கிறார். அடுத்ததாக தெய்வம். தெய்வா என்பது வித்யாதரர்கள், அப்சர பெண்கள், வானுலக மங்கையர், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், குஹ்யகர்கள், சித்தர்கள் மற்றும் பூதங்கள் ஆகிய 8 வகையான தேவர் இனங்களை காணும் திறனாகும். இதுவும் ஒரு சாத்விக குறைபாடே ஆகும். இந்த அகங்காரத்தினால் சாதகன் அழிவினை சந்திக்கிறான். நீர் சுழலில் அகப்பட்டவனைப் போல மக்கள் கூட்டத்தின் ஆரவாரத்தில் அவன் கலக்கமடைவான். இது ஆவர்த்தம் எனப்படும் குறைபாடாகும். இது மிகுந்த அச்சத்தை விளைவிக்கும் ராஜச இயல்புடையது. அனைத்து ஆதாரங்களும் நீக்கப்பட்டுவிட்ட நிலையில் யோகியின் மனம் எந்த ஒரு பற்றுக்கோடும் இன்றி சுழன்று கொண்டே இருந்தால் அது பிரம்மம் எனப்படும் குறைபாடாகும். இது தாமச இயல்புடைய பண்பாகும். மிகவும் பயங்கரமான இந்த தடைகளால் தேவரினங்கள் அனைத்தும் தங்கள் யோக சக்தியை இழந்துவிட்டன. அவை மீண்டும் மீண்டும் சுழற்சியிலேயே உழல்கின்றன. எனவே யோகி தூய மனமெனும் போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு பரம்பொருளான பிரம்மத்தை தியானிக்க வேண்டும். அவன் தன் மனதை பிரம்மத்தை நோக்கியே செலுத்த வேண்டும். சித்தியை யோக ஆற்றலை அடைய விரும்புபவர் சாத்வீக இயல்புடைய உணவுகளையே உட்கொள்ள வேண்டும். ராஜச மற்றும் தாமச வகையான உணவுகளால் யோகி எதையும் சாதிக்க இயலாது. நம்பிக்கையும் புலனடக்கமும் கொண்ட உயர்ந்த உள்ளம் படைத்த கற்றறிந்த பிராமணர்களிடமிருந்து யோகி பிச்சை ஏற்று உட்கொள்ள வேண்டும். அந்த பிச்சையானது பின்வருவனவாக இருக்க வேண்டும். சமைத்த வாதுமை கொட்டை, அரிசி, மோர், பால், கஞ்சி, நன்கு பழுத்த பழங்கள் மற்றும் கிழங்குகள், தானியங்கள், புண்ணாக்கு மற்றும் மாவு வகைகள் யோகிகள் சித்திகளை அடைவதற்கு துணை புரியும் உணவுப் பொருள்களாக இவை நன்கு அறியப்பட்டவை. யோக பயிற்சிகளை மேற்கொள்ளும் பக்தர் சகுனங்கள் மூலம் தனது இறப்பு நேரத்தை அறிய வேண்டும். பின்னர் யமனிடமிருந்து தப்பிப்பதற்காக மன தூய்மையுடனும் ஏகாக்கிர சித்தத்துடனும் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் யோக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். யோக ஞானத்தின் தேர்ச்சி பெற்ற ஒருவர் வரவிருக்கும் மரணத்தை அறிய உதவும் சகுனங்களை நான் கூறுகிறேன். சிவப்பு அல்லது கருப்பு ஆடை அணிந்த ஒரு கற்புள்ள பெண் பாடிக்கொண்டே ஒருவரை தெற்கு திசைக்கு அழைத்து செல்வது போல கனவு கண்டால் அவர் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டார். ஒருவர் கனவில் நிர்வாணமான சமண துறவி ஒருவர் புன்னகைத்து கொண்டும் குதித்து கொண்டும் வருவதை கண்டால் மரணமே அந்த வடிவில் வந்திருக்கிறது என்பதனை அவர் அறிய வேண்டும். கரடிகளோ அல்லது குரங்குகளோ பூட்டப்பட்ட வாகனத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டே தெற்கு நோக்கி சென்று ஒரு கிணற்றிலோ சதுப்பு நிலத்திலோ அல்லது சாண குவியலிலோ மூழ்கி விடுவதாக ஒருவர் கனவு கண்டால் அவர் அதன் பின் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டார். முடி, நிலக்கரி, சாம்பல் அல்லது அரவங்கள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றால் நிரம்பிய வறண்ட ஆற்றை ஒருவர் கனவில் கண்டால் அவர் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டார். ஆயுதங்களை உயர்த்தியபடி பயங்கரமான அருவருப்பான மற்றும் கரடு முரடான தோற்றமுடைய மனிதர்களால் ஒருவர் கல்லால் தாக்கப்படுவதாக கனவு கண்டால் அவர் உடனடியாக இறந்து விடுவார். சூரிய உதயத்தின் போது ஊளையிடும் பெண் நரி ஒருவரின் முன்னாலோ எதிர் திசையிலோ அல்லது அவரை சுற்றியோ ஓடி வந்தால் அவர் உடனடியாக மரணத்தை சந்திப்பார். விளக்கு அணைக்கப்பட்ட பின்னர் ஒருவரால் வாசனையை உணர முடியாவிட்டாலோ, இரவில் ஒருவர் வாயிலிருந்து நெருப்பை உமிழ்ந்தாலோ அல்லது மற்றொருவரின் விழிகளில் தனது பிம்பத்தை காண முடியாவிட்டாலோ அவர் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டார். நள்ளிரவில் தேவேந்திரனின் ஆயுதத்தை வானவில் கண்டாலோ அல்லது பகல் நேரத்தில் கிரகணத்தை கண்டாலோ தனது ஆயுள் காலம் முடிவிற்கு வருவதை ஒருவர் அறிய வேண்டும். ஒருவரின் மூக்கு கோணலாகிவிட்டாலோ, செவிகள் ஒரு பகுதி தாழ்ந்தும் மறுபகுதி உயர்ந்தும் காணப்பட்டாலோ அல்லது இடது விழியிலிருந்து நீர் கசிந்தாலோ அவரது உயிர் முடிவிற்கு வந்துவிட்டதாகவே இறப்பதற்கு சமமாகவே கருதப்படும். எப்போது முகம் சிவந்த நிறத்தை பெறுவதும்
நாக்கு கருமையாக மாறுவதும் தெரிந்தால் ஒரு அறிவாளி தனது மரணம் நெருங்கிவிட்டது என்பதனை உணர வேண்டும். கனவில் ஒட்டகம் அல்லது கழுதையை இழுக்கும் வாகனத்தில் தெற்கு நோக்கி செல்வதையோ அல்லது செவிகளை மூடிக்கொண்ட பின்னரும் எந்த ஒரு உள் ஒலியையும் செவிமடுக்க முடியாமல் இருப்பதையோ ஒருவன் கண்டால் அவன் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டான். கனவில் கீழே விழுவதையும் தனக்கு எதிராக கதவு மூடப்படுவதையும் அல்லது பிரகாசமான காட்சி சிவப்பாக மாறுவதையும் ஒருவன் கண்டால் அல்லது கனவில் நெருப்பிற்குள் நுழைந்து வெளியே வராமலோ அல்லது நீருக்குள் சென்று வெளியே வராமலோ இருந்தால் அவனது ஆயுள் நிறைவடையும். இரவிலோ அல்லது பகலிலோ தீய ஆவிகளால் சாதாரணமானவையோ அல்லது விகாரமானவையோ ஒருவன் தாக்கப்பட்டால் யமனும் மரணமும் அவனை நெருங்கிவிட்டன என்று அர்த்தம். தெய்வங்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், மற்றவர்கள் அல்லது கற்றறிந்தவர்கள் மீது பக்தி கொண்டிருந்த ஒருவன் அவர்களை இகழ்ந்தாலோ அல்லது அவமதித்தாலோ அவன் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டான். இத்தகைய பாதகமான சகுனங்களை காணும்போது யோகத்தில் தேர்ச்சி பெற்றவர் தாரணை, மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சி முறையை சரியாக கடைபிடித்து அசைவற்ற நிலையில் ஆழ்ந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். அவன் மரணத்தை விரும்பவில்லை என்றால் அதை சந்திக்க மாட்டான். முக்தியை, விடுதலையை விரும்பினால் தலையின் உச்சியில் உள்ள பிரம்மாந்திரம் வழியாக தனது பிராணவாயுவை வெளியேற்ற வேண்டும். உடல் விடுவிக்கப்படும் போதும் யோகிக்கு தடைகள் ஏற்படலாம். பாண்டுவின் மைந்தனே, அவற்றையும் செவிமடுப்பாய். ஈசானனின் நகரம், ராட்சசர்களின் நகரம் மற்றும் யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவேந்திரன், சோமன், பிரஜாபதி மற்றும் பிரம்மதேவர் ஆகியோரின் பகுதிகள். அந்த 8 பகுதிகளிலும் தலா 8 சித்திகள் உள்ளன. அவற்றை செவிமடுப்பாய். அவை பூமி, தேஜஸ், நெருப்பு, வாயு, ஆகாயம், மனம் அல்லது அகங்காரத்திலிருந்து தோன்றிய புத்தி ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஒவ்வொன்றும் 8 வகைகளை கொண்டவை. வரிசைப்படி ஒவ்வொன்றும் முந்தையதை விட 2 மடங்காக அமைகின்றன. ஆரம்பத்தில் 8 சித்திகள் உள்ளன, இறுதியில் 64 சித்திகள் உள்ளன. அது எவ்வாறு அமைகிறது என்பதனை செவிமடுப்பாய். பூமிக்குரிய 8 சித்திகள் உள்ளன. அவை உடல் பருமனாதல், குட்டையாதல், குழந்தை பருவம், முதுமை, இளமை, பல்வேறு வர்ணங்களின் சாதி வகை வடிவங்களை பெறுதல் மற்றும் நிலம் தவிர்த்த மற்ற 4 பூதங்களின் உதவியுடன் உடலை அமைத்து கொள்ளும் திறன். நிலை தத்துவம், பிருத்வி தத்துவம் வசப்படும் போது ஈசான்ய திசையில் ஈசானனின் நகரத்தில் இந்த 8 சித்திகளும் உண்டாகின்றன. ராட்சதர்களின் நகரத்தில் 16 சித்திகள் அறியப்படுகின்றன. முன்பு குறிப்பிடப்பட்ட 8உடன் மேலும் 8 சித்திகள் பின்வருமாறு: நிலத்தில் இருப்பது போலவே நீரிலும் இருக்கும் திறன், நோயின்மை, கடலையே அருந்திவிடும் ஆற்றல், எங்கும் நீரை பெறும் திறன், உலர்ந்த பொருள்களையும் திரவமாக்குதல், 3 பூதங்களின் உதவியால் உடலை அமைக்கும் திறன், ஆறுகளை தன் கரத்தினில் ஏந்தும் திறன், காயங்கள் இல்லாமை மற்றும் உடலின் பொலிவு. இவை குறிப்பிடப்பட்ட அந்த 8 சித்திகளாகும். யட்சர்களின் இருப்பிடத்தில் 24 சித்திகள் உள்ளன. முன்பு குறிப்பிடப்பட்ட 16 சித்திகளுடன் தேஜஸ், அக்னி அல்லது நெருப்பு சார்ந்த 8 சித்திகளும் இதில் அடங்கும். அவை உடலிலிருந்து நெருப்பை உருவாக்கும் திறன், அதனால் சுடப்படும் பயம் நீங்குதல், உலகங்களுக்கு மக்களுக்கு ஆற்றலை வழங்கும் திறன், நீரின் நடுவே நெருப்பை எரியச் செய்யும் திறன், கையால் நெருப்பை எடுத்தல், வெறும் நினைப்பாலேயே புனிதப்படுத்துதல், சாம்பலானதை மீண்டும் உருவாக்குதல் மற்றும் 2 பூதங்களின் கலவையால் உடலை அமைக்கும் திறன், மனதின் வேகம் மற்றும் துரிதத்தன்மை, பிற உயிரினங்களுக்குள் புகும் திறன், மலைகள் போன்ற கனமானவற்றையும் எளிதாக தாங்கும் திறன், லேசான தன்மை, கனமான தன்மை, கரங்களால் காற்றை தடுத்து நிறுத்துதல், விரல் நுனிகளால் தொட்டு பூமியில் அனைத்து பகுதிகளையும் அதிரச் செய்தல் மற்றும் ஒரே ஒரு பூதத்தின் தன்மையிலான உடலை அமைக்கும் திறன். இவை கந்தர்வர்களின் உலகில் உள்ள சிறப்பு சித்திகளாகும். கந்தர்வர்களின் உலகில் மொத்தம் 32 சித்திகள் உள்ளன. முன்பு குறிப்பிடப்பட்ட 24 சித்திகளுடன் இந்த 8 சித்திகளும் இதில் அடங்கும். மேலும் செவிமடுங்கள். தேவேந்திரனின் உலகில் கிழக்கு
கிழக்கு திசையில் 40 சித்திகள் உள்ளன. முன்பு குறிப்பிடப்பட்ட 32 சித்திகளுடன் காற்று சார்ந்த 8 சித்திகளும் இதில் அடங்கும். அவை நிழலற்ற நிலை, புலன் உறுப்புகள் கண்ணுக்கு தெரியாமை, விழிகளுக்கு புலப்படாமை, வானில் செல்லும் திறன், புலன்களை எப்போதும் அடக்கி ஆளும் ஆற்றல், தொலைவில் உள்ள ஒளியை அறிதல், அனைத்து ஒலிகளையும் புரிந்து கொள்ளும் திறன், தன்மாத்திரைகளின் குறியீட்டு பொருளை அறிதல் மற்றும் அனைத்து உயிரினங்களின் தன்மையையும் உணரும் நுண்ணறிவு. இவை 8 சித்திகளாகும். விரும்பிய அனைத்தையும் பெறும் திறன், விரும்பிய இடத்திற்கு செல்லும் திறன், எங்கும் மேலோங்கி நிற்கும் நிலை, மறைவான அனைத்தையும் காணும் திறன், உலகம் முழுவதையும் காணும் திறன். இவை 8 மனோ சித்திகளாகும். இவை தவிர முன்னரே குறிப்பிடப்பட்ட 40 சித்திகளும் இதில் அடங்கும். இவை சோமலோகத்தில் உள்ள சித்திகள் என அறியப்படுகின்றன. துண்டிக்கும் திறன், வெப்பமூட்டும் திறன், பிணைக்கும் திறன், உலகை மாற்றியமைக்கும் திறன், அனைத்து உயிரினங்களையும் மகிழ்வித்தல் மற்றும் மரணம் மற்றும் காலத்தின் மீதான வெற்றி. இவை பிரஜாபதி லோகத்தில் அகங்காரத்திலிருந்து தோன்றும் 8 சித்திகளாகும். முன்னர் குறிப்பிடப்பட்ட சித்திகளும் இதில் சேர்க்கப்பட வேண்டும். முக பாவனை மூலமே பிரபஞ்சத்தை படைக்கும் திறன், அதை ஆசீர்வதிக்கும் திறன், அதை அழிக்கும் ஆற்றல், உலகின் பன்முக செயல்பாடுகள், வெளிப்படையான வேற்றுமை தன்மை, மங்களமற்றவை ஒவ்வொன்றாக அழிந்து போதல் மற்றும் இவை புத்தியிலிருந்து அறிவு திறன் தோன்றும் 8 சித்திகள் ஆகும். முன்னரே குறிப்பிடப்பட்ட 56 சித்திகளுடன் இணைந்து மொத்தம் 64 குணங்கள் சித்திகள் உள்ளன. இவை பிரம்மதேவரின் மண்டலத்தில் செயல்படுகின்றன. இது உனக்கு சொல்லப்பட்ட ஒரு ரகசியமாகும். யோகிகள் உயிருடன் இருக்கும் போதோ அல்லது உடல் மாறும் போதோ மரணத்தின் போதும் இந்த சித்திகளை அடைய முடியும். வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதால் இவற்றின் மீது எந்த விதமான பற்றும் அதாவது ஈடுபாடு இருக்கக்கூடாது. மேற்சொன்ன குணங்களை அதாவது சக்திகளை நீக்கிய பின்னர் யோக கலைகளை பயிலும் ஒரு யோகிக்கு யோக சாதனையை தரும் அந்த 8 சித்திகளும் செயல்படுகின்றன. அவை அனிமா, லஹிமா, மகிமா, பிராப்தி, பிராகம்யம், ஈசித்துவம், வசித்துவம் மற்றும் காமாவசாயிதா ஆகும். இந்த சித்திகள் மகேஸ்வரனாரின் உலகில் நிலை பெற்றுள்ளன, வெளிப்படுகின்றன. அனிமா என்பது மிகச் சிறியவற்றிலும் மிகச் சிறியதாக மாறும் தன்மையாகும். லஹிமா என்பது அதன் விரைவு தன்மையால் அறியப்படுகிறது. மகிமா என்பது மற்றவர்களுக்கு போற்றத்தக்க நிலையில் இருப்பதை குறிக்கிறது. பிராப்தி என்பது எதையும் அடையக்கூடிய ஆற்றலை குறிக்கிறது, ஏனெனில் அவருக்கு எட்டாதது எதுவும் இல்லை. பிராகாமியம் என்பது எங்கும் ஊடுருவி செல்லும் ஆற்றலை குறிக்கிறது. ஈசித்துவம் என்பது அனைத்தின் மீதும் ஆளுமை செலுத்தும் தன்மையாகும். வசித்துவம் என்பது மற்றவர்களை வென்று வசப்படுத்தும் ஆற்றலாகும். இது 7வது சிறந்த சித்தியாகும். காமாவாசாயிதா என்பது ஒருவர் விரும்பும் இடத்தில் தங்கும் ஆற்றலாகும். ஈஸ்வரனாரின் இறைவனின் நிலையை அடைந்த ஒருவரிடம் இந்த சித்திகள் காணப்படுகின்றன. அதன் பின்னர் அவருக்கு மறுபிறப்போ வளர்ச்சியோ அல்லது அழிவோ இல்லை. இவ்வகையில் முக்தியை அடைந்தவர் விடுதலை பெற்றவர் என்று கூறப்படுகிறார். நீரில் ஊற்றப்பட்ட நீர் அதனுடன் ஒன்றிணைவதைப் போலவே யோகியின் ஆன்மாவும் பரமாத்மாவுடன் உயர்ந்த ஆன்மாவுடன் ஒன்றிணைகிறது. இத்தகைய நன்மையை உணர்ந்த பின்னர் யோகி எப்போதும் யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். யோகத்தில் ஒன்றிணைதல் குறித்த இந்த சூழலில் தூய்மையான யோகிகள் ஒரு உவமையை குறிப்பிடுகின்றன. சூரியகாந்த கல் நிலவில் கதிர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அதனுடன் ஒன்றி போவதும் இல்லை, தீப்பொறிகளை உமிழ்கிறதும் இல்லை. கபிலஞ்ச பறவை, எலி மற்றும் கீரிப்பிள்ளை ஆகியவை ஒரு இல்லத்தில் அதன் உரிமையாளர்களைப் போலவே வசிக்கின்றன. வீடு அழியும் போது அவை வேறு இடத்திற்கு சென்று விடுகின்றன. அந்த அழிவிற்காக அவை துயரப்படுவதில்லை. பிறவி பின்பற்ற வேண்டிய சிறந்த ஒரு உதாரணமாக இது அமைகிறது.
மிகச்சிறிய வாயை கொண்ட மண்புழு களிமண் குவியல்களை சேகரிக்கிறது. இது யோகிக்கு ஒரு பாடமாக அமைகிறது. இலைகள், பூக்கள் மற்றும் பழங்களை கொண்ட ஒரு மரம் விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் போன்றவற்றால் அழிக்கப்படக்கூடும் என்பதனை உணர்ந்து யோகிகள் சித்தியை அடைகிறார்கள். நெற்றியில் உள்ள சமயக்குறியின் வடிவத்தை உடைய ருரு வகை மானின் கொம்பின் நுனியை உற்று நோக்கி அதனுடன் இணைந்து வளரும் யோகி சித்தியை அடைகிறான். ஒரு நபர் திரவ பொருட்கள் நிரம்பிய பாத்திரத்துடன் செங்குத்தான பாதையில் ஏறிச் செல்கிறார். இதனை காணும்போது தேவைப்படும் ஆழ்ந்த கவனத்தை யோகிகள் புரிந்து கொள்வதில்லையா? அவர் தங்கும் இடமே அவரது இருப்பிடம், அவர் உயிர் வாழ உதவும் உணவே அவரது உணவு, அவரது யோக சாதனைக்கு உதவும் பொருளே அவரது செல்வம். யோகி தனது தற்போதைய பணிக்கு, அதாவது யோக பயிற்சிக்கு உகந்த அறிவை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட அறிவு, அதாவது அறியப்பட வேண்டிய பல விஷயங்கள் யோக சித்தியை அடைவதில் தடைகளை ஏற்படுத்துகிறது. இதை அறிய வேண்டும், அதை அறிய வேண்டும் என்ற அறிவின் மீது தாகம் கொண்டு பல விஷயங்களுக்கு பின்னால் ஒருவன் ஓடினால் 1000 கல்ப காலங்கள் வாழ்ந்தாலும் அவன் தனது உண்மையான அறிவு இலக்கை அடைய மாட்டான். அவன் அனைத்து பற்றுகளையும் துறக்க வேண்டும், கோபத்தை வெல்ல வேண்டும், குறைந்த அளவு உணவை, லேசான உணவு உட்கொள்ள வேண்டும், அனைத்து புலன்களையும் அடக்க வேண்டும். புத்தியின் மூலம் அனைத்து உணர்வு வாயில்களையும் மூடிய பின்னர் அவன் தனது மனதை தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அவன் சாத்வீக தன்மை கொண்ட உணவை உட்கொள்ள வேண்டும். உணர்வை இழக்கச் செய்யும் எதையும் அவன் ஒருபோதும் உட்கொள்ளலாகாது. அதை உண்பவன் ரௌரவ நரகத்தில் விருப்பத்திற்குரிய விருந்தினராக மாறுவான். வாக்கு, உடல், செயல் மற்றும் மனம் ஆகியவற்றின் மீது கட்டுப்பாடு முறையே வாக்தண்டம், கர்மதண்டம், மனோதண்டம் கொண்டிருப்பதால் அந்த துறவி திரிதண்டி, 3 தண்டுகளை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுமக்கள் அவரை நேசிக்கிறார்கள். அவர் இல்லாத போதும் அவரது நற்பண்புகள் போற்றப்படுகின்றன. விலங்குகள் கூட அவரை கண்டு அஞ்சுவதில்லை. சித்தியின் யோக ஆற்றலின் சிறப்பம்சங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. காம உணர்வின்மை, நல்ல ஆரோக்கியம், கடுமையின்மை, மலம் மற்றும் சிறுநீரில் நறுமணம் வீசுதல், தேஜஸ் ஒளி வீசும் தோற்றம் மற்றும் குரலில் தெளிவும் மென்மையும் இருத்தல் இவையே யோக நிலையின் செயல்பாட்டிற்கான முதல் அறிகுறிகளாகும். மன ஒருமைப்பாடு மற்றும் மன தூய்மை கொண்டவர், பிரம்மதேவரிடம் பக்தி கொண்டவர், பிழையற்றவர், தூய்மையானவர், தனிமையில் நாட்டம் கொண்டவர் மற்றும் புலன்களை வென்றவர் ஆகிய பண்புகளை கொண்ட உயர்ந்த மனதுடையவரே யோக ஆற்றலை அடைகிறார். அதன் பின்னர் யோக பயிற்சியின் மூலம் அவர் முக்தியை அடைகிறார். அவரால் அவரது குடும்பம் புனிதமடைகிறது. தாயார் ஆசை பெற்று மன நிறைவு கொள்கிறார். பூமியும் பாக்கியம் பெறுகிறது. அவரது மனம் பேரின்ப கடலில் மூழ்கியுள்ளது. மேலும் புற வழிகள் ஏதுமற்ற அந்த பரம்பொருளான பிரம்மத்தில் அது லயித்திருக்கிறது. தூய புத்தியை கொண்டவரும் களிமண் கட்டியையும் தங்க கட்டியையும் சமமாக கருதுபவரும் அனைத்தையும் அவன் ஒருபோதும் அழியாத நித்தியமான உலகத்தை அடைகிறான். அவனுக்கு மறுபிறவி இல்லை. இவ்வாறு யோகத்தின் இரகசியம் என்னால் விளக்கப்பட்டது. கௌதம முனிவர் இவ்வகையான யோகத்தை அடைந்தார். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, அவராலேயே இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனை தரிசித்து வழிபடுவதால் பாவங்கள் அழிகின்றன. ஒரு பக்தன் அகல்யாசரஸ் எனும் மிகச்சிறந்த தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் ஆஸ்வின மாதத்தின் தேய்பிறை காலத்தில் வரும் 14ஆம் நாள் இரவில் இந்த லிங்கத்தை வழிபட வேண்டும். அவன் லிங்கத்தை சடங்குகளாகவும் நேர்மை, நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் செய்ய வேண்டும். இந்த சிறந்த வழிபாட்டின் மூலம் அவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மேலும் முனிவர் கௌதமர் வசிக்கும் இடத்திற்கு செல்கிறான். இவ்வாறு குப்தக்ஷேத்திரத்தின் பெருமை என்னவென்றால் சுருக்கமாக விவரிக்கப்படுகிறது. இதனை முழுமையாக செவிமடுப்பவன் தூய்மை அடைகிறான். இதற்கு மேல் நான் என்ன கூற இயலும்? கௌதமரை குறித்த இந்த சிறந்த வரலாற்றை பக்தியுடன் செவிமடுப்பவர்கள் புதல்வர்கள், பேர பிள்ளைகள் மற்றும் தான் விரும்பும் அனைத்தையும் பெறுகிறார்கள். அவன் அழியாத நித்திய உலகத்தை அடைகிறான்.